தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். க்ரூஸ் ஆண்டனி ஹியூபர்ட் எழுதிய தம்பான் நாவலின் ஆடியோ வடிவம். தம்பானை உங்களுக்காக வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. தம்பான் 2. மரணம் நிகழ்ந்த வீடுகள் துக்கத்தால் மட்டும் நிரம்பி வழியாது. பலாப்பழ சூளை போல பல சுவாரஸ்யமான தகவல்களாலும் நிறைந்திருக்கும். மரணம் நிகழ்ந்த வீட்டில் ஒப்பாரி வைத்து அழுபவர்கள் எல்லாம் மரணப் பலகையில் கால் நீட்டி படுத்திருப்பவரை பற்றியது மட்டுமல்லாமல் தனது வீட்டில் இறந்துவிட்டவரை பற்றியோ அல்லது இன்னமும் இறக்காமல் இருப்பவர்களை பற்றிய அழுகையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு துஷ்டி வீட்டில்தான் அந்த தாத்தாவை சந்தித்தேன். மரணத்தை சந்தித்தவன் திருமணமாகாத மிக இளம் வயதினன். சாலை விபத்தொன்றில் அகால மரணமடைந்திருந்தான். பிரேத பரிசோதனையிலிருந்து மையவாடியில் உடலை அடக்கம் செய்யும் வரை உதவிக்கொண்டே இருந்தேன். துஷ்ட வீடுகளில் சுருட்டும் வெற்றிலை பாக்கும் வைக்கும் பழக்கம் கடற்புறத்தில் உண்டு. உடன் பிறந்தவனை அகாலமாய் இழந்த 2 வருடத்தில் உடன்பிறப்பாய் இருந்தவனையும் இழந்த வருத்தத்தில் ஒரு சுருட்டை பற்ற வைத்து கொண்டு கடற்கரை நோக்கிச் சென்றேன். சுருட்டெல்லாம் மனித ஜென்மத்திற்கு மேம்பட்டவர்களுக்கானது என்று தெரிந்து கொண்ட நாள். குடிக்க தண்ணீர் கிடைக்காதா என தெவங்கி போய் கடற்கரையில் உட்கார்ந்திருந்த என்னை நோக்கி அந்த தாத்தா ஒரு போனியில் நீத்தண்ணியுடன் வந்து கொண்டிருந்தார். பேரப்புல, இந்தாரும் இந்த நீத்தண்ணியை குடியும். அரசதிகளை பார்த்து பேசி காரியத்தை சொல்லுவோம், முடிச்சு பிரயத்தை வாங்க தெரிஞ்சவருக்கு சுருட்டு குடிக்க தெரியலையே என்றார். தொடர்ந்து, சுருட்டை சிரட் போக மாதிரி உள்ளே இழுத்தீர்னா கபர்தார் தான், புகையை வாய் நிறைய வச்சுக்கிட்டு வெளியே விட்டுறணும் என்ற சூட்சுமத்தையும் சொல்லிக் கொடுத்தார். நான் யார் எவர் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் கிடைத்த பின்பு கூறினார், அதானே, இன்னாரு பேரை இப்படித்தானே இருக்கணும். பேரப்புள்ள, உங்கள் தாத்தா இப்படித்தான் ஊர்க்காரியத்தை தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வார். நீங்களும் அதே மாதிரி வந்திருக்கீங்க என்றவர் ஒரு பெருஞ்சிரிப்புக்கு பின்னர், எல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தா நீர் எனக்கு பேரப்புள்ள ஆயிருப்பீர் என்றார். புரியாமல் விழித்த என்னிடம், அந்த காலத்தில் என் தங்கச்சி உமர் தாத்தாவை லவ் பண்ணுச்சியா என்றார். அட்ரா சக்க, நல்ல கதையாக இருக்கே என்று. அப்புறம் என்னாச்சு பாப்பா என்று வினவியவனிடம், உங்கள் தாத்தா அதை பற்றி கவலைப்படலை, வேற யாரோ ஒருத்தங்களை சைட் அடித்து முடிச்சு அதுக்கப்புறம் உங்கள் அம்மையை கட்டினார் என்றார். நமக்கேத்த தாத்தா என்பது உறுதியானது. இறந்தவனை பற்றிய பேச்சு வரும்போது கூறினார், எல்லாம் கர்ம பலன்யா. மீனவ மக்கள் வாழும் ஒரு முக்கியமான ஊரைச் சேர்ந்தவர்கள் துஷ்டி வீட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் குடும்பத்தில் எந்த ஆண் பிள்ளையும் தங்கியதில்லை. இளம் வயதில் மரணித்து போவான் அல்லது ஒரு இழவுக்கும் ஆகாதவனாக இருப்பான். எஞ்சியிருக்கும் ஆண் பிள்ளை குடும்பமே வேண்டாம் என தொடர்பற்று ஓடியிருப்பான். அது என்ன கர்ம பலன் பாப்பா என கேட்ட என்னிடம் கூறினார் அந்த கதையை. பேரப்புல, அந்த காலத்தில் முறதவரி பிறக்கிற குழந்தைய அந்த ஊரில் ஏற்றுக்க மாட்டானுங்க, சூடு வச்சிருவானுங்கய்யா. பாவம் செஞ்ச அப்பனாத்தாவுக்கு வச்சாலும் பரவாயில்ல, பச்சை குழந்தை கையில் சூட்டை வைப்பானுங்க பாவிங்க. எந்த காலத்துக்கும் அந்த குழந்தை முறதவரி பிறந்தது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிடும். அப்படி சூடு வைக்கிற குடும்பம்தான் இவனுங்க குடும்பம். அந்த சாபம் சும்மா விடுமா என்றார். ஊர் வந்திருந்த ஒரு நாளில் அந்த தாத்தா மரணித்த செய்தி கேட்டு ஓடோடிச் சென்றேன். தாடி வளர்ந்திருந்த அவரது முகத்தை எந்தவித சேதாரமும் இல்லாமல் சவரம் செய்தேன். அவருக்கான வேட்டியை கட்டிவிட்டு பட்டுச்சட்டையை விரைத்து போயிருந்த கைகளில் மாட்டும் போதுதான் கவனித்தேன், அவரது கைகளில் ஒரு சூட்டுத் தழும்பு.